தெய்வமே. நட்சத்திரா, அந்த சீட் எடுத்து மேல வை. ஓகே மம்மி. ஐயோ வேண்டாம் நட்சத்திரா, சாமியை வேண்டி எழுதி போட்ட சீட்டு. தயவு செஞ்சு கீழே விழுந்ததை எடுக்காதீங்க, அது அபசகுணம். வேண்டாம் நட்சத்திரா, சீட் எடுக்காத. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியலையே. அத்தை ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, இன்னொரு தடவை நம்ம வேணா சீட்டு போட்டு பார்க்கலாம். இவ ஏதோ டிராமா பண்றா. இந்த கல்யாணத்துல அவளுக்கும் ஆனந்துக்கும் உடன்பாடு இல்ல. ஆனந்த் மீனாட்சி பக்கம் சாயறான். அன்னைக்கு வீட்டுல அந்த சம்பவம் நடந்தப்போ மீனாட்சிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணான். மீனாட்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுல அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. அதனால அம்மாவுக்கு உடன்பாடு இல்லாத எந்த விஷயமும் இந்த வீட்டுல நடக்க கூடாது. மா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சொல்லுப்பா. நட்சத்திராவை ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா, இல்ல சாமியை கேட்டா முடிவு பண்ணுமா? பரிபூர்ண சம்மதம்பா. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்குமா அந்த சீட்டு விளையாட்டெல்லாம்? என் தம்பி கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். நல்ல விஷயம் தான் அர்ஜுன் சார். ஆனா நட்சத்திராவை கட்டிக்க போறது ஆனந்த். அவருக்கு சம்மதமான ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. பத்தியாடி லக்கி, உங்க அக்கா அந்த மீனாட்சிக்காக என்னெல்லாம் டிராமா போடுறா பத்தியா? ஓ பாட்டி, நானே செம்ம கான்ல இருக்கேன், நீ வேற என் மேல பழி போடாத. என் மேல ஏறாத. எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லி அவளை காவடி தூக்குவியே. இப்ப பாரு உங்க அக்காவோட யோகியத்தை. எதுக்கு அவனை கேட்கணும்? அவன் சின்ன பையன், அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியாது. அவங்கிட்ட கேட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணுங்கிற அவசியம் எங்களுக்கும் இல்ல. எங்க அம்மா எங்களையும் அந்த மாதிரி வளர்க்கல. நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் அவனுடைய விருப்பமும் கூட. ஏன் கண்ணாடி தம்பி, உங்க அண்ணன் சொல்றது உனக்கு சரியா படுதாப்பா? தம்பி பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரே உங்க தம்பி. பாட்டி, அதான் நான் சொல்றேன்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாருங்க, ஆனந்த் கல்யாணத்துல யாரும் தலையிட வேண்டாம். நட்சத்திராவை ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அம்மா அத்தைக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த குடும்பத்துல அத்தையோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் நல்லா தெரியும். அதனால அம்மா கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த நானே முன்னாடி நின்னு இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். என் அண்ணன் தான் ஆவியா வந்து அர்ஜுன் இந்த மாதிரி பேச வைக்கிறாரு. என் மேல அண்ணியும் அர்ஜுனும் வச்சிருக்கிற அன்புக்கு நான் காலகாலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அப்படியே கரெக்டா சொன்னீங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க அன்னைக்கு இளஞ்சூட பாலை கொண்டு கொடுங்க. உங்க கையால பாலை கொண்டு கொடுங்க. அடி அமெரிக்கா, என்னம்மா நடிச்சு வீல் சேரை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க? அண்ணன் பாசமா உனக்கு? கல்லாப்பட்டி மேல கண்ணை வச்சுக்கிட்டு இங்க வந்து அண்ணன் பாசம் நொண்ணம் பாசம் இருக்கேன். வச்சுக்கிறேன்டி ஒண்ணு இரு. எப்படி இருந்தாலும் ஆனந்த் என் பேத்தி கழுத்துல தான் தாலி கட்டுவான் பாரு. வாங்க நீ. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ தயக்கத்தை உடைச்சு மனசுல இருக்கிறத சொல்லிடணும் ஆனந்த். அதுவும் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல அர்ஜுன் சார் என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்க உங்க லவ் மேட்டரை சொல்லிருக்கணும். தேவையான இடத்துல மௌனமும் தேவையில்லாத இடத்துல கோவமும் நம்ம வாழ்க்கைய திசை திருப்பி விட்டுரும். இல்ல நீ, அண்ணன் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாரு. என்கிட்ட பேச கூட அவருக்கு விருப்பம் இல்ல. நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நிச்சயமா அவரு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நெகட்டிவ் பதில் எதுவும் வேணாங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரமா இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எல்லாரும் முன்னாடியும் அம்மா அந்த மாதிரி பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அண்ணன் மேல இருக்கிற மரியாதையில என்னாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஆனந்த், அன்னைக்கு நான் சின்ன மேடத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறத தடுத்து நிறுத்தினேன். அதுக்கப்புறம் மேடம் உங்களை கூப்பிட்டு நட்சத்திரா மேட்ரு பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க பேசலையா இல்ல பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஏதோ நெருக்கடின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் அண்ணி. யோசிக்கிறப்போ எனக்கே பயமா இருக்கு. அத்தை ஏதாவது நெருக்கடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த், ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க அண்ணி. இந்த விஷயம் மீனாட்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, நிச்சயதார்த்த மேட்டர்ல அவளே ரொம்ப அப்செட்டா இருக்கிற இந்த நேரத்துல இதை மட்டும் அவ கேள்விப்பட்டா ரொம்ப துடிச்சு போயிடுவா அண்ணி. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரியக்கூடாது அண்ணி. பாப்போம். இந்த வீட்ல எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்ப்ப தாண்டி மத்தவங்களோட வாழ்க்கைய எப்படி சிக்கலாக்கி விடுறதுங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அர்ஜுன் சார் வேற உங்களை அம்மா பிள்ளையாவே நினைச்சுக்கிட்டு தம்பிங்கிற உரிமையில பேசுறாரு. உங்க அமைதிய இங்க யாருக்குமே புரிஞ்சுக்க தெரியல. இவங்க எல்லாரோட விருப்பத்திலையும் உங்க 2 பேரோட மனசு சிக்கி தவிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கட்டும் அண்ணி, நெருக்கடிகள் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். என்னோட தயக்கம் அவங்களுக்கான சம்மதம் இல்ல அண்ணி. கல்யாண முடிவுல அவங்களுக்கும் உரிமை இருக்குதுங்கிறதுக்காக நான் காட்டுற அமைதிய அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அண்ணி. அவ்வளவுதான். விட்டு தள்ளுங்க ஆனந்த். உங்க காதலை தாண்டி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு அப்பாவிய வீட்டுக்கு வரவழைச்சு அவ கேரக்டரை சந்தேகப்பட்டு அவளை அசிங்கப்படுத்தினதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும். உங்க காதலுக்கு யாரு குறுக்க வந்தாலும் அதை முறியடிச்சு நான் உங்களை சேர்த்து வைப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமா அண்ணன் கிட்ட என்னோட லவ் மேட்டரை நீங்க தான் சொல்லணும். ஏய், என்னடி இன்னும் எவ்வளவு நேரம் தான் பண்ணிட்டு முடிச்சிட்டு இருப்ப? மம்மி. நான் உன்னையும் விளையாட சொல்றேன், நீ தான் விளையாடவே மாட்ற. ஆமா, என்ன மம்மி இது? இந்தா. என்ன மம்மி இது? இப்ப வெளியில போய் இதான் வாங்கிட்டு வந்தியா? ஆமாண்டி. இது என்ன புக்கு மம்மி? இது ஒரு ஃபேமஸ் புக், சீக்ரெட்னு பேரு. இதுல பல பேரோட சீக்ரெட் சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. அதாவது அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆகிறாய். பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சுதான் அவங்களோட லைஃப்ல சாதனையாளரா மாறி இருக்காங்க. அது சரி, நான் என்ன ஆகணும்னு நீ நினைக்கிற மம்மி? ஆனந்துக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைக்கிறேன்டி. சூப்பர் மம்மி. இன்னையில இருந்து உன் எண்ணம் செயல் எல்லாத்துலயுமே ஆனந்தாதான் இருக்கணும். உன் புத்தி ஆனந்த மட்டும்தான் நினைக்கணும். நாம என்ன நினைக்கிறோமோ வாழ்க்கையில அதான் நடக்கும் நட்சத்திரா. அதுக்கு இந்த புத்தகம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் மம்மி, ஒருவேளை ஆனந்த் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு உனக்கு பயம் வந்துருச்சா? பயம் வரலடி, ஆனா ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்கே. நினைச்சதை அடையணும்னா அதுக்கு பல வழிகள்ல முயற்சி பண்ணணும். உனக்கு ஆனந்த் மாப்பிள்ளை ஆகணும், நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆகணும். இது எல்லாத்தையும் விட உனக்கு ஆனந்த் புருஷனாகணுங்கிற நினைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இப்ப தூங்குனாவே ஆனந்த் தான் வரணும். அந்த கனவு சீக்கிரமா கைகூடும். ஓகேவா? ஓகே மம்மி, ஓகே. என் பாட்டி, இந்த ஆனந்துக்கு நட்சத்திராவை கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணி உன் ஆசைக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ பாட்டுக்கு வாழைப்பழம் சாப்பிடுற. இனியா, இந்த மனசுக்குள்ள லைட்டா ஒரு கவலை இருந்தாலும் அதுக்கான அவசியமே இல்லைன்னு அப்படியே இன்னொரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. பானையில இருக்கிற அந்த பணியாரத்தை விட பழைய சோத்துக்கு தாண்டி மதிப்பு அதிகம். பாட்டி, எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இந்த பழமொழி எல்லாம் சொல்லாம எனக்கு புரியுற மாதிரி பேசு. அடியே இனியா, என்ன பத்தி உனக்கு தெரியும், ஆனா அந்த அமெரிக்கக்காரி குள்ளச்சி இருக்காளே அவளை பத்தி உனக்கு முழுசா தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பாட்டி.
என்னத்த தெரியும் உனக்கு? அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியில தான் என் நாயையே குளிப்பாட்டுவேன்னு பீல் அவுட்டுக்கு தெரியவா அந்த குள்ளச்சி. ஆனா உடம்பு முழுக்க விஷம். முதல்ல ஒன்ன சரி கட்டி அர்ஜுனோட கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்துல ஒன்ன விரட்டி விட்டுட்டு தான் பொண்ணு கொல்லி பிசாசு அந்த நட்சத்திராவை அர்ஜுனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சா. நான் சொல்றது கரெக்டா? ஆமா பாட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். அது நடக்கலன உடனே இப்ப கண்ணாடிக்கார தம்பிக்கு ரூட் போட்டுட்டு இருக்கா. இங்க பாருடி, அவளோட குறி அவங்க அண்ணனோட இந்த மொத்த சொத்து. அது அப்படியே சிந்தாம செதறாம வாரி சுருட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடியே போயிடணும். அதுக்காக யாருக்கு வேணாலும் சோத்துல விஷம் வைப்பா. நீ கவனிச்சிருக்கியா? எப்பவும் நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டு 5 நிமிஷம் கழிச்சுதான் சோத்தையே என் வாயில வைப்பேன். ஏன்னா அவளுக்கு என் மேல கூட ஒரு கண்ணு இருக்கு. என்ன பாட்டி சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதடி, ஜாக்கிரதையா நாம இருக்கணும். ஒருவேளை நட்சத்திராவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடந்து அதான் உன் அத்தை அந்த வீல் சேருக்கு சம்மந்தி ஆயிட்டா, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பிராஞ்சி எடுத்துக்கிட்டு உன் அத்தைய போட்டு தள்ளிட்டு அந்த வீல் சேர்ல ஒன்ன உட்கார வச்சுட்டு போயிடுவா. அப்புறம் இந்த வீடு முழுக்க அப்படியே நீ வீல் சேர்லயே சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான். ஆனா இதே என் இலக்கியாவ ஆனந்துக்கு கட்டி வச்சேன்னா எல்லாத்தையும் நாம பார்த்து பக்குவமா பிரிச்சுக்கலாம். புரியுதா? புரியுது பாட்டி, இப்போ நல்லாவே புரியுது. இங்க பாருடி, ஒண்ணுமே தெரியாத பிசாசை விட எல்லாம் தெரிஞ்ச பேயே நல்லதுடி. நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ பேய், அந்த இந்திராணி பிசாசு, அப்படித்தானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டடி. இது பாரு பாட்டி, நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. இப்ப என்ன, நாளைக்கேவா உங்களுக்கு கல்யாணம் நடந்துற போது? மேடை வரைக்கும் வந்த கல்யாணமே நின்னு போச்சு. அதனால கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். நிச்சயதார்த்தம் அது இதுன்னு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் ஆனந்த உன் பேத்திக்கே முடிச்சிடலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி சரி, அதான் விளக்கமா உன்கிட்ட சொல்லிட்டேனே. இனிமே நான் எதுக்கு கவலைப்படணும்? எல்லாத்தையும் நீ பாத்துக்க மாட்டியா? இங்க பாருடி, எதுக்கு எடுத்தாலும் ஜேகேஆர் குடும்பம் ஜேகேஆர் குடும்பம் இங்க இருக்கிறதுங்க எல்லாம் பெருசா பெணாத்துங்க. ஜேகேஆர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதே பாட்டி. கட்டாயம் நீ தெரிஞ்சுக்கணும்டி. ஜேனா ஜேப்படி, கேனா களவாணித்தனம். அப்போ ஆர்னா என்ன பாட்டி? ராங்குன்னு வச்சுக்கியே. அதனால பார்த்து சூதனமா நடந்துக்க. சரி பாட்டி. அப்புறம் நாளைக்கு இந்த வாழைப்பழத்தோட 4 ஆப்பிளும் 10 ஆரஞ்சு வாங்கி தர சொல்லுடி. சரி பாட்டி, நீ போய் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. இனியானா இனியாதான் வேணுமா உனக்கு? உன் பேத்தி இலக்கியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறியா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். ஐயோ மாமா, மாமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ மாமா, மம்மி மம்மி எழுந்திரீங்க மம்மி. ஏய், என்னடி ஆச்சு? மம்மி ஒரே கனவு மம்மி. ஷோ, இந்தா தண்ணிய குடி. என்னடி கனவு கண்ட? முகமெல்லாம் இப்படி வேத்திருக்கு. மம்மி, ஆனந்த் மாமாக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்ட மம்மி. ஏய் சூப்பர் டி, இன்னைக்குதான் சீக்ரெட் புஸ்தகத்தை கொடுத்த. கனவு காணும்படி சொன்ன, அதுக்குள்ள ஆனந்த் கூட கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? சீக்கிரமா உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கும்டி. உன் கனவு பழிக்க போகுது. ஐயோ மம்மி, என்னடி கனவு நீ நினைக்கிற மாதிரி இல்ல மம்மி. மணமேடையில இருந்த ஆனந்த் மாமா மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினாரு மம்மி. என்னடி இது? மணி இப்ப விடிய காத்தால 5. அதிகாலை கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு கண்டு வச்சிருக்கியே. ஐயோ மம்மி, கனவு தானா வந்துச்சு மம்மி. எனக்கே இது ஷாக்கா இருக்கு. நீ வேற ஏதாச்சும் சொல்லி பயமுறுத்தாத மம்மி.
இத சாதாரணமா விட்டுறக்கூடாதுடி. அண்ணிய கல்யாணத்துக்கு நெருக்கணும். சீக்கிரமா அண்ணிக்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன். எனக்கே குழப்பமா இருக்கே. இது எப்படி இவன் சால்வ் பண்ண போறான்னு தெரியலையே. கீதாவா இல்ல பிரியாவா? பிரியாவா இல்ல கீதாவா? அர்ஜுன் சார், என்னாச்சு? ஏதோ முணங்கிட்டே இருக்கீங்க. என்ன முடங்கிட்டு இருந்த? ஒண்ணு இல்லையே. இல்ல, நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுதே. குழப்பமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல அர்ஜுன் சார், நீங்க எதையோ மறைக்கிறீங்க. உங்க முகத்துல உள்ளத நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. வசு, நான் ஏற்கனவே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். நீ வேற கேள்வி கேட்டு என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. உன் வேலையை மட்டும் பாரு. இது ஆபீஸ் கன்ஃபியூஷன் இல்ல, இது பர்சனல் குழப்பம். எல்லா குழப்பத்தையுமே கிளியர் பண்ணிடலாம் சார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி கிளியர் பண்ணாம இருப்பேன்? என்ன பெரிய குழப்பம்னு சொல்லுங்க சார். நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இந்த குழப்பத்தை இன்னும் பெருசாக்கிடுவேன். வேண்டாம். சே, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அர்ஜுன் சார். நீங்க தாராளமா சொல்லுங்க. ஹலோ, சொல்லு மீனாட்சி. ஆனந்த், உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்த். அது மீனாட்சி, இன்னைக்கு பேசிடுவேன். இன்னைக்கு கண்டிப்பா பேசிடுவேன். நீ எதுக்கும் பயப்படாத. ஆனந்த், என்ன ஆனந்த் இப்படி சொல்றீங்க? இல்ல மீனாட்சி, நீ கவலைப்படாத. நான் பேசிட்டு நான் திரும்ப உனக்கு கூப்பிடுறேன். ஓகே, நான் கூப்பிடுறேன். என்ன பண்றது? அன்னிக்கிட்ட சொல்லுவோம். ஐயோ, அண்ணன் வேற பக்கத்துல இருக்காரு. அண்ணி, மீனாட்சி போன் பண்ணா. என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ அண்ணி, நீங்க சொல்லுங்க அர்ஜுன் சார். அதாவது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அது அப்படியே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கீதான்னு ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணான். அதே டைம்ல பிரியான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணிச்சு. இவன் புத்திக்கிட்டு போய் ரெண்டு பேரையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல அவன் கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. இதுல என்ன அர்ஜுன் சார் குழப்பம்? அவரு பிரியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்? முதல்ல அவரு கீதாவை தானே லவ் பண்ணாரு. அந்த லவ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா பிரியாவை லவ் பண்ணிருக்கவே மாட்டாரு. கீதா அவருக்கு செட் ஆகுற மாதிரியே தெரியல. அதனாலதான் அவரு பிரியாவை லவ் பண்ணிருக்காரு. அதனால அவரோட ட்ரூ லவ் நிச்சயமா பிரியா மேலதான். அதனால அவரு பிரியாவை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓஹோ அண்ணி, நீங்க பேசினாதான் நான் பேச முடியும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அர்ஜுன் சார், நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? அது அண்ணி, ஐயோ, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இப்ப நான் ஒரு நல்ல உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்களேன். ஓகே? ஏய், என்ன பண்ற? இருங்க சார், சொல்றேன். இப்போ உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிரும். சார், இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவர் இனியா. இது செகண்ட் லவர் நான். முன்னாடி இனியாவை லவ் பண்ண நீங்க இப்ப என்ன லவ் பண்றீங்க? ஏன்